தமிழ்நாடு முதலில் தனது HDI ரிப்போர்ட்டை எந்த ஆண்டு வெளியிட்டது அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஆண்டு வெளியிடுது? 2003. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025ல இந்தியாவோட HDI ரிப்போர்ட் படிச்சுக்கணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2025ல ரிப்போர்ட் வருது. ஆனா எந்த ஆண்டோட டேட்டாவை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2023ஓட டேட்டாவை யூஸ் பண்ணிருப்பாங்க. நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ரிப்போர்ட் எப்ப வெளிய வருதுன்னு சொல்றேன். 2023, 2025 எந்த ஆண்டோட டேட்டாவை பயன்படுத்துறாங்க அப்படின்னா 2023. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். HDI 2025 இந்தியாவோட ரேங்க் என்ன? அதான் கேள்வி இருக்கும். இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு நீங்க சாட்ல பதில் சொல்லலாம். இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். மொத்தம் 193 நாடுகள் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அதுல இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்கு? வேல்யூ படிக்கணுமா இல்லையா அப்படின்னா கம்பல்சரி படிக்கணும் இல்லையா? வேல்யூ வந்து கண்டிப்பா படிக்கணும். ஏன் வேல்யூ கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் எதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் வருது பாருங்க. இந்த HDI ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய டைப்ஸா பிரிக்கிறோம். அதுல குறிப்பா வந்து 0.7ல இருந்து 0.79 வரைக்கும் இருந்ததுன்னா ஹை டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல வந்துரும். அதுவே 7-9க்கு மேல அந்த 0.8ல இருந்து 1 வரைக்கும் போயிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் நல்ல வளர்ந்த நாடுகள் பட்டியலுக்குள்ள வர மாதிரி கொண்டு போயிடும். இந்தியாவோட ரேங்க் எங்க இருக்குன்னா 0.685 அப்படின்னு இருக்கு. அப்போ மீடியம் growth செக்ஷன்ல தான் இந்தியா வந்து இருக்கு. இந்தியா வந்து எந்த செக்ஷன்ல இருக்குன்னா அந்த ரேங்க் பேசிஸ்ல 4 டைப்பா பிரிச்சு இந்தியா பர்டிகுலரா எந்த இடத்துல இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. 0.685 சொல்லப்படுற மீடியம் growth செக்ஷன்ல தான் இருக்கு. ரேங்க் கேட்டிருந்தேன். ரேங்க் ஆல்ரெடி எல்லாரும் பதில் சொல்றீங்க. வெரி குட். ரேங்க் வந்து 130, 193 நாடுகள்ல இந்தியா வந்து அந்த 193ல 130வது இடத்துல இருக்கு. இப்போ இந்த ஒரு கேள்வி அதோட கனெக்ட் பண்ணி எல்லா கேள்விகளையும் படிச்சு வச்சுக்கணும். 2015ல UNDP வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதுல இந்தியாவில் 6வது இடத்துல இருந்த மாநிலம் எது? அதான் கேள்வி. பார்த்தோம். அது வந்து தமிழ்நாடு. பிடிச்சிடும். HDIனா என்னன்னு பார்த்தோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். யார் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க? UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கலாம்னு சொன்ன 2 பேர் யாரு? மெக்புக் உல்ஹக் மற்றும் அமர்த்திய சென் அவர்கள் 1990. இந்தியா முதல்ல ரிப்போர்ட்டை எப்ப சப்மிட் பண்ணுது? 2002. யார் இந்தியாவோட ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க? அந்த டேட்டாவை யார் கொடுக்குறாங்க? பிளானிங் கமிஷன். இப்போ நித்தி ஆயோக் தான் பண்றாங்க. நித்தி ஆயோக்மே நிறைய டிஃபரண்ட் வேல்யூஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ட் தமிழ்நாடு எப்போ முதல்ல இந்த HDI ரிப்போர்ட்டை கொண்டு வருது? 2003. யார் தமிழ்நாட்டோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றது? தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இன்னைக்கு ரீசெண்டா இருக்கக்கூடிய டேட்டா என்ன? 2025ல இந்தியாவோட ரேங்க் 130 அவுட் ஆஃப் 193 கண்ட்ரீஸ். அண்ட் வாட் இஸ் த வேல்யூ? கண்டிப்பா படிக்கணும். 0.685. 0.7க்கு மேல இருந்தா ஹை growthல இருக்கும். அதுக்கு நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணல, வரல. 0.6ல இருக்கிறதுனால மீடியம், மாடரேட் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் படிப்பீங்க. அண்ட் 0.8ல இருக்கிறதெல்லாம் நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸ் லிஸ்ட்டுக்குள்ள போயிடுது. சரி.